ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வளரக்கா தோசைக்கு இட்லி பொடி பார்த்தீங்களா? வீட்டிலே வறுத்த பொடி. மிளகு 2 மிளகு, ஒரு மிளகாவது வைக்கணும், அப்போ தான் நல்லது. என்ன செஞ்சாலும் ஒரு மிளகு ஒரு வெள்ளைப்பொடி சேர்த்திங்கன்னா நம்ம தப்பி தவறி ஏதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு விஷக்கிருமிகள் ஏதாவது இருந்தாலும் அந்த மிளகு சேர்க்குறது அந்த விஷத்தை முறிச்சிரும். வெள்ளைப்பொடி சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் நான் எண்ணத்துக்குனாலுமே வெள்ளைப்பொடி சேர்த்துருவேன், மிளகு சேர்ப்பேன். எள்ளு, நல்ல வத்தல், கருவேப்பிலை, கொஞ்சம் கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு நான் வறுத்து டப்பாவில் வச்சுருவேன். எள்ளு பொடிக்கு 2வது. இப்போ பாருங்கள், வீட்டில் அரைச்ச தோசை. வீட்டில் தோசைக்கு அரைக்கும் போது கொஞ்சோண்டு சவ்வரிசி இருக்குல்ல, அதை ஒரு இதில் ஊற போட்டு இந்த இட்லி மாவு அரைக்கும் போது உளுந்து அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா இட்லி பந்தாக மல்லிகை பூ மாதிரி வெள்ளையாக இருக்கும். அது ஒன்றா இட்லி அரைக்கும் போது நல்ல அரிசி உளுந்து 1 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ உளுந்து போடுவேன். 2 சவ்வரிசி ஊற வச்சு போட்டோம்னா சூப்பராக இருக்கும். அரைச்சா தோசை சுட்டாலும் நல்லா மெதுவாக இருக்கும், இட்லி போட்டாலும் நல்லா இருக்கும். 2வது மிளகா பொடி. பார்த்தீங்களா, அன்றைக்கி தோசை சுட்டு மிளகா பொடி. நெய் ஊற்றியும் சாப்பிடலாம், நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றி பார்த்தீங்களா வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா அதோட டேஸ்ட்டு எவ்வளோ தான் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் திருப்தியே இருக்காது. வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா அதோடைய மனம் டேஸ்ட்டு. இட்லி பொடிக்கு நெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லா குப்பியாக நல்லாயிருக்கும். ஏன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பொடி. ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட வரீங்களா? தோசை சாப்பிட வரீங்களா? உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள், தமிழில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. தேங்க்யூ.